வணக்கம். எழுந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடான உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷிற்கும் இலங்கைக்கும் இடையில் பல்வேறு உடன்படிக்கைகள் கைச்சாத்து. முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் டிகேபி தசநாயக்க விளக்கமறியலில். வடமாகாண அமைச்சர் ப டெனீஸ்வரன் கட்சியின் அமைப்பு விதிகளை மீறியுள்ளதாக டெலோ குற்றச்சாட்டு. தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இலங்கை பிரஜைகள் வெளியேற பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். 3 நாட்கள் அரசு விஜயம் மேற்கொண்டு பங்களாதேஷுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்நாட்டு பிரதமரான ஷேக் ஹசீனாவை இன்று சந்தித்தார். பங்களாதேஷ் பிரதமர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்நேகபூர்வ வரவேற்பின் பின்னர் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆரம்பமானது. பங்களாதேஷ் மற்றும் இலங்கைக்கு இடையே வர்த்தக உடன்படிக்கையொன்றை ஏற்படுத்துவது தொடர்பிலும் விசேட பொருளாதார வலயம் ஒன்றை ஸ்தாபிப்பது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைசார் அனுபவங்களை இரு நாடுகளுக்கு இடையே பரிமாற்றிக் கொள்வதற்கான புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துதல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தல் ஆகிய செயற்பாடுகளில் இணைந்து செயற்படுவது போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. அத்துடன் இலங்கையின் நெல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பங்களாதேஷின் தொழில்நுட்ப அனுபவத்தை பெற்றுக் கொள்ளவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் எதிர்நோக்கியுள்ள போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடும் போது இரு நாடுகளும் இணைந்து செயற்படும் இயலுமையை பங்களாதேஷ் பிரதமர் இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். மிக விரைவில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு பங்களாதேஷ் பிரதமருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் பல உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. தர நிர்ணயம், பொருளாதார உறவுகளை மேம்படுத்துதல், தகவல் தொழில்நுட்பம், வானொலி மற்றும் தொலைக்காட்சி அபிவிருத்தி போன்ற விடயங்கள் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைகளில் உள்ளடங்கியுள்ளன. அத்துடன் கப்பல் துறைசார் ஒத்துழைப்பு, ஆடை தொழிற்சாலை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளை பயிற்றுவித்தல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தை ஸ்தாபித்தல் ஆகிய உடன்படிக்கைகளில் இருநாட்டு வெளிவிவகார அமைச்சர்களும் கைச்சாத்திட்டுள்ளனர். ராஜதந்திர மற்றும் அதிகாரப்பூர்வ கடவுச்சீட்டை விசாவிலிருந்து விடுவிக்கும் உடன்படிக்கையொன்றும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை மற்றும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொடர்பான விசேட நிபுணர் பென் எமர்சனின் இலங்கை விஜயம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கொழும்பில் ஊடக சந்திப்பு ஒன்று இன்று ஏற்பாடு செய்திருந்தார். I would like to commend the transparency. 2 வருடங்கள் நிறைவு பெற்றது. அதற்கு பின்னர் வழங்கப்பட்ட 4 மாதங்களும் நிறைவடைந்துள்ளது. மனித உரிமை தொடர்பான இலக்கை அடையும் செயற்பாடுகள் மந்தகடியில் இடம்பெறுவதுடன் அவை நிறுத்தப்பட்டுள்ளமை புலப்படுகின்றது. நடுநிலையான நீதிக்காக இலங்கை தற்போது மேற்கொண்டுள்ள அர்ப்பணிப்பு மற்றும் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளில் உண்மையான முன்னேற்றத்தை காண முடியவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் உண்மையான மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக பிரதமரினால் தனிப்பட்ட ரீதியில் உறுதி வழங்கப்பட்டது. மோதலின் போது இருதரப்பிலும் குற்றமளித்தவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக விசேட சட்ட வல்லுநர் அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதாக பிரதமர் உறுதியளித்தார். இவை அரசாங்கத்தினால் சர்வதேசத்திற்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட விடயங்கள். தற்போது அவை பூரணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். எனினும் ஓரளவு சாதகமான விடயங்களையும் காணக்கூடியதாக உள்ளது. 2008ஆம் ஆண்டில் வெள்ளை வேன் மூலம் கொழும்பில் 11 இளைஞர்களை கடத்தி காணாமல் போகச் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நடவடிக்கை பிரதி பணிப்பாளருமான கமாண்டோ டிகேபி தசநாயக்க எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கோட்டை நீதிவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் ஊடக பேச்சாளரான கொமடோ டிகேபி தசநாயக்க வெலிசர கடற்படை வைத்தியசாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை சிறைச்சாலைகள் வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதிவான் நிராகரித்துள்ளார். கொழும்பில் 11 இளைஞர்களை கடத்தி காணாமல் போக செய்தமை தொடர்பான வழக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது
DKP தசநாயக்கவை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரினர். இவ்வாறானதொரு குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபரை கைது செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு அவசியமில்லை என இதன்போது நீதவான் தெரிவித்துள்ளார். கடற்படையினர் சிலரால் 11 இளைஞர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொழும்பு சைத்திய வீதியில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் திருகோணமலையில் உள்ள முகாமொன்றின் நிலக்கீழ் அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக வழக்கு விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில் கடற்படையின் புலனாய்வு பிரிவுக்கு கொமடோ DKP தசநாயக்க பொறுப்பாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகளின் உறவினர்களின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்றது. 2014 ஆண்டு அரஸ்ட் பண்ணினது 6 மாதத்தால விடுறன் என்று சொல்லித்தான் சொன்னவ. 6 மாதம் கொண்டே கொழும்பில உள்ள 4ஆம் மாடியில வச்சிருந்தவ. ஆனா அவரை விசாரணை என்று செய்தவையே தவிர விடுதலை செய்யல. அதுக்கு பிறகு பூசாவுக்கு கொண்டு போய் 18 மாதம் வச்சிருந்தவ. அப்பவும் அவைய விசாரணை என்ற பேரில் தான் வச்சிருந்தவையே தவிர குற்றத்தை உறுதிப்படுத்தல. இப்ப நியூ மேகசின் சிறைச்சாலையில வச்சிருக்கேன். அப்பவும் அவருக்கான 15 நாளைக்கு ஒருக்கா கோட்ஸில கொண்டே ஆஜர்படுத்தி திருப்ப கூட்டிக் கொண்டு வரீனே தவிர இப்பவும் அவற்ற குற்றம் என்னன்னு சொல்லி குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கப்பட்ட ஒருதனட்ட உண்ட குற்றம் என்னன்னு சொல்லி தெரியாம இருக்கிறார். அவர் குடும்பத்துக்கும் தெரியாது, அவைகளுக்கும் தெரியாது, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவனுக்கும் குற்றம் தெரியாது. அப்ப என்ன குற்றம், எந்த நிலைமையில அவர் இருக்கிறாருன்றதே தெரியாம இருக்குது. எனக்குன்னு சொல்லி 4 பிள்ளைகள் இருக்கின. 4 பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள் தான். படிக்கிற பிள்ளைகள் ஒரு குடும்ப தலைவன் இல்லாம எங்களோட குடும்பத்தை என்னன்னு நிர்வாகிக்கலும் என்னால கொண்டு நல்லாட்சி நடக்கிற ஒரு நல்லாட்சி ஒரு இடத்துல நடக்குமா இருந்தா பயங்கரவாதம் இல்லத்தானே. உள்ளுக்கு இருக்க தடுப்பிலே இருக்கிற ஒரு மனுஷரை விடுதலை செய்ய வேண்டியதுதானே. தமது கட்சியுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு தயாராகுமாறு இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இந்த கடிதம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் என் ஸ்ரீகாந்தாவினால் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் நடவடிக்கைகளில் கடந்த சில தினங்களில் ஓர் ஸ்தம்பித நிலைமை ஏற்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு நமது மக்களின் அபிலாஷைகளை விட்டுக் கொடுக்காமல் அரசியலமைப்பு சபையின் நடவடிக்கைகளை முன்னோக்கி நகர்த்தும் எண்ணத்துடன் ஒரு அரசியல் மூலோபாயத்தை வகுக்க வேண்டிய தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அவசியமாகவும் அவசரமாகவும் ஏற்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது கட்சியும் தங்களது தமிழரசு கட்சியும் விரைவில் சாத்தியமான பேச்சுவார்த்தையொன்றை நடத்த வேண்டும் எனவும் அந்த பேச்சுவார்த்தையில் காத்திரமான சில முடிவுகள் இரு கட்சிகளினாலும் எட்டப்படும் இடத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 4 அங்கத்துவ கட்சிகளும் கலந்து பேசி இந்த முயற்சிகளை முன்னோக்கி நகர்த்த முடியும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே எமது கட்சிக்கும் உங்களது கட்சிக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தைக்கு விரைவில் சாத்தியமான திகதியொன்றை ஒதுக்கி தமக்கு அறிவிக்குமாறு தங்களது கட்சியை வேண்டிக் கொள்வதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகத்தினால் தமிழரசு கட்சியின் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தின் பிரதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் என் ஸ்ரீகாந்தாவினால் வடமாகாண முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக தெரிவித்து வடமாகாண ஆளுநரிடம் சமீபத்தில் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் வேறு சில உறுப்பினர்களோடு இணைந்து தமது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ப. டெனிஸ்வரன் கையெழுத்திட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது கட்சியில் அங்கம் வகிக்கும் அவர் கட்சியின் நிலைப்பாட்டுக்கு புறம்பாகவும் மாறாகவும் செயல்பட்டுள்ளார் என்பதால் தமது கட்சியின் அமைப்பு விதிகளின் பிரகாரம் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த வடமாகாண சபையில் தங்கள் தலைமையில் அமைந்துள்ள அமைச்சரவையில் தொடர்ந்தும் அங்கம் வகிப்பதற்கான சகல தகுதிகளையும் இழந்துவிட்டிருப்பதாக கட்சி தீர்மானித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் டெனிஸ்வரனை அமைச்சரவையிலிருந்து நீக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அவருக்கு பதிலாக தமது கட்சியினால் பரிந்துரைக்கப்படும் வடமாகாண சபை உறுப்பினர் ஒருவரை அமைச்சராக நியமிக்குமாறும் தங்களை கோருவதாகவும் கட்சி தீர்மானித்துள்ளதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை வடமாகாண அமைச்சர் ப. டெனீஸ்வரனுக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகத்தினால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு தாங்கள் கையெழுத்திட்டதன் மூலம் தாம் அங்கம் வகிக்கும் தமது கட்சியின் அங்கீகாரம் இல்லாமல் தன்னிச்சையாகவும் தமது கட்சிக்கு மாறாகவும் செயற்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமது கட்சியின் அமைப்பு விதிகளின் பிரகாரம் தமக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்பதற்கு காரணங்கள் ஏதும் இருந்தால்
அவற்றை எழுத்து மூலமாக இன்றிலிருந்து 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு தம்மை கோருவதாகவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் நா. ஸ்ரீகாந்தாவினால் வடமாகாண அமைச்சர் ப. டெனிஸ்வரனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கடிதத்துக்கு வடமாகாண அமைச்சர் ப. டெனிஸ்வரனினால் பதில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தங்களால் கோரப்பட்டதற்கு அமைவாக விளக்கங்களை 2 வாரங்களுக்குள் அனுப்பி வைக்க தீர்மானித்தேன். இருப்பினும் நான் கடந்த 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் முடிவடைந்த காலம் தொடக்கம் இன்று வரை பல தடவைகள் தமது கட்சியின் தலைமையிடம் கட்சியின் யாப்பு மற்றும் ஒழுங்கு விதிகளை தருமாறு கோரியிருந்ததாகவும் எனினும் இதுவரையில் கிடைக்கவில்லை எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பல தடவைகள் கட்சியின் தலைமைக்கு தெரியப்படுத்தியும் எதுவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமை தமக்கு அதிருப்தியையும் பல சந்தேகங்களையும் ஏற்படுத்துவதாக அமைகின்றது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமை கிடைக்கும் வரையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற எந்த ஒரு கட்சியும் தமது கட்சி சார்ந்த சுயநல அரசியலில் ஈடுபடாமல் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அனைத்து செயற்பாடுகளும் இன்று வரை இருந்து வருகின்றது என வடமாகாண அமைச்சர் ப. டெனிஸ்வரனினால் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பதில் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சியின் அமைப்பு விதிகளுக்கு அமைவாக விளக்கமளிப்பதற்கு கட்சியின் அமைப்பு விதிகளை 1 வாரத்துக்குள் தமக்கு கிடைக்குமாறு செய்யுமாறும் ப. டெனிஸ்வரனினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இலங்கையர்களை நாட்டை விட்டு வெளியேற அந்நாட்டு அரசாங்கத்தினால் 3 மாத கால பொது மன்னிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் சட்ட ரீதியாக தொழில் வாய்ப்பு பெற்று ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் தொடர்பாகவே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 19ஆம் தேதி வரை இந்த பொது மன்னிப்பு காலம் அமலில் இருக்கும் என தென்கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. தென்கொரியாவில் சுமார் 26,000 இலங்கை பிரஜைகள் தொழில் புரிவதுடன் சுமார் 3,000 பேர் வரை சட்டவிரோதமாக தங்கியிருந்து தொழில் புரிவதாக அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த பொது மன்னிப்பு காலத்துக்குள் தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் தொழிலாளர்களை நாடு திரும்புமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரல கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த காலப்பகுதியில் மீண்டும் நாடு திரும்புபவர்களுக்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் வடமாகாண போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. கைத்தடியில் உள்ள வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று காலை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ருஷான் பெர்னாண்டோ, யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித்த பெர்னாண்டோ மற்றும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த 17 போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். அதிகமாக பல இடங்களிலும் அவர்கள் இந்த மணல் சம்பந்தமான பிரச்சனையை குறிப்பிட்டார்கள். மாவட்ட செயலாளர் மணலுக்கு அவர்களுக்கு பெர்மிட் கொடுப்பதாகவும் அனுமதி பத்திரங்கள் அவர்கள் அதை வைத்துக் கொண்டு வெவ்வேறு இடங்களிலே அதை எடுத்துக்கொண்டு போவதாகவும் குறிப்பிட்ட தொகைக்கு மேலதிகமாக மணல் கொண்டு போவதாகவும் பலவிதமான பிரச்சனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். மணல் சம்பந்தமான பிரச்சனை மிகவும் முக்கியமானதாக காணப்பட்டது. ஆனால் அதற்கு நாங்கள் ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்காக கௌரவ ஜனாதிபதியோடு இங்கு அவர் வந்த போது பேசியிருந்தோம். அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எங்களுடைய இளைஞர்கள் சிலர் 16, 17, 18 அவர்கள் பாடசாலைகளுக்கு போவதை, கல்லூரிக்கு போவதை கைவிட்டுவிட்டு மிகவும் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளில் எல்லா இடமும் தெரிவதாகவும் பலவிதமான குற்ற சம்பவங்களோடு தொடர்பு கொள்வதாகவும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் அவர்களுடைய பெற்றோருக்கும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் கூறப்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் விசாரித்து பார்த்ததில் வெளிநாடுகளில் இருந்து அவர்களுக்கு போதுமான பணம் அனுப்பப்படுகின்றது என்பதும், ஆனால் அவர்கள் அதற்கேற்றவாறு இங்கு எதுவும் செய்யாமல் குடிப்பதும் போதைப் பொருட்களில் அதில் ஈடுபடுவதும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாக இருப்பதாக கூறப்பட்டது. ஆகவே நாங்கள் அவர்களை போலீசார் பிடிக்கும் போது அவர்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எங்களுக்கு கூறுமாறு நான் இப்பொழுது பணித்திருக்கின்றேன். எல்லாரையும் கூட்டி பார்த்தால் ஒரு 100-200 பேருக்கு மேல் வராது. ஆனால் அவர்கள் சமுதாயத்துக்கு செய்யும் தீமைகளும் பாதகங்களும் மிகவும் அதிகம். அதற்கு ஏதாவது நடவடிக்கையை நாங்கள் எடுத்தே தீர்வோம். சாலாவத்தோட்ட தமிழ் வித்தியாலயத்தில் போதிய வளங்கள் உள்ள போதிலும் பாடசாலையில் மாணவர்கள் இன்மையினால் பாடசாலையை நடாத்திச் செல்வதில் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாக பாடசாலையின் அதிபர் தெரிவிக்கின்றார். ஹோமகம கல்வி வலயத்துக்குட்பட்ட சாலாவத்தோட்ட தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 1 முதல் 5 வரை வகுப்பறைகள் காணப்படுகின்ற போதிலும் இங்கு 14 மாணவர்களே கல்வி பயில்கின்றனர். பாடசாலைக்கு தேவையான கட்டட வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வளங்களும் இங்கு காணப்படுகின்றன. அத்துடன் இந்த பாடசாலை 4 ஆசிரியர்கள் கல்வி போதிக்கின்றனர்.
இப்பகுதி தமிழ் மக்கள் சிங்கள பாடசாலைகளுக்கு தமது பிள்ளைகளை சேர்த்து வருவதால் 14 மாணவர்களோடு பாடசாலை நடாத்தச் செல்வதாக அதிபர் கூறுகின்றார். தரம் 1ல் 5 பிள்ளைகளும், தரம் 2ல் 1 பிள்ளையும், தரம் 3ல் 1 பிள்ளையும், தரம் 4ல் 3 பிள்ளையும், தரம் 5ல் 4 பிள்ளையும் இருக்கிறாங்க. வயது கூடின பிள்ளைகள் இருக்கு. 5ஆம் வகுப்புல 15 வயசு பிள்ளையும் இருக்கு. பக்கத்துல இருக்க சிங்கள பாடசாலைக்கு போயிருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பக்கத்துல உள்ள பாடசாலைக்கு போயிருச்சு. மாணவர்கள் இருந்தால் அனைத்தையும் நாங்கள் செஞ்ச பாடசாலை சிறப்பான பாடசாலை. ஏனைய வளங்கள் இருக்கு. இந்த சூழல் நீண்ட காலமாக படிப்படியாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கு. பாடசாலை வரவும் கிட்டத்தட்ட 52-58 பிள்ளைகளா இருந்த பாடசாலை மாணவர்கள் தான் இப்ப இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இறங்கி இருக்காங்க. பள்ளி பாடசாலைக்கு செல்லாத பிள்ளைகளும் இங்க இருக்கிறாங்க நிறைய இந்த பிரதேசத்துல. பாடசாலைக்கு செல்லாமல் வீட்டுல இருக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, கவர்மெண்ட்டுக்கு போறாங்க. 14 மாணவர்கள் பாடசாலையில் பதவியில் உள்ள போதிலும் தொடர்ந்து பல நாட்களாக 3 பிள்ளைகள் பாடசாலைக்கு வராமையினால் மாணவர்களின் எண்ணிக்கை 11ஆக குறைவடைந்துள்ளதாக அதிபர் கூறினார். சிங்கள பாடசாலையில தமிழ் பிள்ளைங்க தான் எடுக்கிறாங்க மிச்சமே. இப்போ மாநகராட்சி ஸ்கூல்ல எடுத்துக்கொண்டா மிச்சம் பிள்ளைங்க போகுது, 15 பிள்ளைங்க தமிழ் பிள்ளைங்க போகுது. அந்த மாதிரி இருக்குது. சித்தார்த்தத்துல இருக்கு 30 பிள்ளைங்கள என்னமோ இருக்குது. தமது பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உரிய வயதில் கல்வியை வழங்குவது பெற்றோரின் கடமையல்லவா? சாலாவ பகுதியில் பாடசாலை செல்லாமல் தொழிலுக்கு செல்லும் மாணவர்களை பாடசாலையில் இணைத்துக் கொள்வதற்கு வழி செய்வது அதிகாரிகளின் கடமையல்லவா? 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 9 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வறட்சியினால் குடிப்பதற்கு நீரின்றி அல்லலுறுகின்றனர். உரிய நேரத்தில் மழை வீழ்ச்சி கிடைக்காமையே இந்த நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியினால் வடமாகாணம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அன்றாட குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். முல்லைத்தீவு தேவிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. சுமார் 100 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழும் இந்த கிராமத்தில் உள்ள கிணறுகள் அனைத்தும் வற்றி போயுள்ளன. இதனால் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக வீடுகள் மற்றும் வயல்வெளிகளில் மக்கள் சிறிய அளவிலான கிணறுகளை தோண்டுகின்ற போதிலும் அதுவும் பயனளிக்கவில்லை. அவ்வாறு பெறப்படும் நீர் உவர்த்தன்மையில் காணப்படுவதால் அதனையும் பயன்படுத்த முடியாத நிலையை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். நாங்கள் இங்க 3 கிலோமீட்டர் தண்ணிக்கு போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்தோம். சமைக்கிறதான குடிக்கிறதான எல்லாம் எங்கிட்ட தானே பிள்ளைங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் உண்மையா தண்ணி இல்லாமல் இந்த சின்ன கிருஷிகள் எவ்வளோ கஷ்டப்படுது. இருக்கிற கிணறு 2 கிணறு, 2 கிணத்துல 1 பொது கிணறு, 1 கோயில் கிணறு. இந்த கோயில் கிணத்துல தண்ணி கிணறதுக்கு பொம்பளைகள் போய் அல்றதுக்கு சட்ட ரீதியாக அடங்குபடியும் இல்லை. தண்ணி மாடு குடிக்க தண்ணி இல்லாம மாடுல நியாயமான மாடு செத்து போச்சங்கட. இதேவேளை வறட்சியினால் புத்தளம் மாவட்டத்திலும் 80,000க்கும் அதிகமானவர்கள் அல்லலுறுகின்றனர். நிலவும் கடும் வறட்சியினால் முந்தல், சியம்பலவ குளம் வற்றியுள்ளதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகள் பொதுமக்கள் மாத்திரமின்றி கால்நடைகளும் நீருக்காக அலைந்து திரிகின்றன. கால்நடைகளுக்கு விளைச்சி நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதனால அதுக்குரிய சாப்பாடுகள் இல்லாம கால்நடைகளும் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த தெங்கு பயிர்ச்செய்கையில் பாரிய ஒரு பாதிப்பை இந்த வறட்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. செங்கல் உற்பத்தியிலும் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. செங்கல் உற்பத்தியிலும் ஒரு பாதிப்பு இந்த வறட்சியின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது. சியம்பல குளத்தை நம்பி நாங்கள் மீனவர்கள் ஒரு 50 பேர் போல நாங்கள் அதில் தான் மீன்பிடி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்போ வறட்சியின் காரணமாக மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறோம். நீர் இல்லாதனால அந்த குளம் வற்றினால எங்களுக்கு சரியான முறையில் தொழில் வாய்ப்புகள் சரியான பாதிப்படைஞ்சிருக்குது. வவுனியா வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்களான கே மஸ்தான் மற்றும் சிவசக்தி ஆனந்தன் ஆகியோரின் இணைத்தலைமையில் இடம்பெற்றது. இணைத்தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு பதிலாக வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் கலந்து கொண்டிருந்தார். நிறைய டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. எல்லா இடங்களையும் கொடுத்து எல்லாம் அனுமதி எடுத்துக்கிறான். நான் சொன்னேன் வீரியாவதி தினகலங்களாலே அனுமதி கொடுத்துக்கிறாங்களே. பிரதேச சபையினுடைய இந்த விதிமுறைகளை மீறி யாரும் அனுமதி தர முடியாது. உடனடியாக பேர்பலகை அடக்கி சொல்லி கடிதம் கொடுத்திருக்கிறேன். அவ்வளவு அனுமதிகளும் அதை நான் கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறேன். திருப்ப 2வது ரிமைண்டர் போடுறேன். அது செல்லுபடியாக உடனடியாக அகற்ற நடவடிக்கை சொல்லி தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அதை அகற்றி அந்த கிராமத்தினுடைய பழைய பெயர்
வாரத்துக்கான நடவடிக்கையை உடனடியாக செய்யணும். பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் வெறுமையாக காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கூட்டங்கள் வந்து கேள்வி சொல்றோம், பார்த்து சொல்றோம் மட்டும் இல்ல, பதில் சொல்றவர்கள் இங்க வரணும். அப்படியான கூட்டங்கள் தான் நடக்கணும். இல்லைன்னா இந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கு சமூகம் அளிக்கிற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் சரியான பதிலை கொடுக்க முடியும். அவர்கள் சார்பாக ஒரு பிரதிநிதியை அனுப்புகிற சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டங்கள் முழுமை பெறாது. அவ்வாறு அவர்கள் செய்வார்களாக இருந்தால் இனிவரும் கூட்டங்களிலே நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகளை தான் அனுப்பி கூட்டம் நடத்த வேண்டும். பொதுமக்களின் நிதி மற்றும் வங்கிகளுக்கு இடையேயான கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கிக்கே உள்ளது. இருந்தபோதும் தகவல் மற்றும் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் ஊடாக 3 தனியார் நிறுவனங்களுக்கு இந்த செயல்பாட்டை கையளிக்கும் முயற்சி குறித்து நேற்று நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் குறித்த மேலும் சில தகவல்கள் அடுத்து. தேசிய கொடுப்பனவு மேடை என்பது நிதியின்றி கடன் அட்டை போன்ற இலத்திரனியல் முறைகளின் ஊடாக இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் ஆகியவற்றை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளக்கூடிய கட்டமைப்பாகும். உள்நாட்டு வருமானம், சுங்கம் மற்றும் கலால் திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்களுடன் ஆன்லைன் முறையூடாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் வசதிகள் மக்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கப்படும். இந்த கட்டமைப்பை ஸ்தாபிப்பதற்காக தகவல் மற்றும் தொழில்நுட்ப முகவர் நிறுவனம் 3 தனியார் நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதை நேற்று நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். எனினும் பாரிய அளவிலான நிதி கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் இவ்வாறான கட்டமைப்பு தொடர்பான ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கிக்கே உள்ளது. சட்டத்திற்கு அமைய ஒழுங்குபடுத்தும் பொறுப்பும் மத்திய வங்கிக்கே உள்ளது. எவ்வாறான கொடுப்பனவு மேடையாக இருந்தாலும் அதுவே நடைமுறை. எவருக்கும் அவ்வாறு செய்வதற்கான தேவையில்லை. ஒழுங்குபடுத்தல் செயற்பாடுகளை மத்திய வங்கியை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு அனைவரும் இணங்குவர். ஒவ்வொரு கட்டமைப்புகளை உருவாக்குவதனை பல வகைகளில் செய்ய முடியும். அந்த கட்டமைப்புகளுக்கான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தல் விடயங்களை மத்திய வங்கி உறுதி செய்ய வேண்டும். கொடுப்பனவு மீள செலுத்துதல் மற்றும் தடை நீக்கம் தொடர்பான சட்டம் 2005ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க கொடுப்பனவு மற்றும் மீள் செலுத்துதல் சட்டத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கொடுப்பனவு கட்டமைப்பை திட்டமிடும் பொறுப்பு இலங்கை மத்திய வங்கிக்கு உள்ளது என அதன் 4வது சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தேசிய கொடுப்பனவு மேடையை ஸ்தாபிப்பதற்காக ICTA நிறுவனம் தலையீடு செய்துள்ளதுடன் அதற்கான நிறுவனங்களையும் அவர்களே தெரிவு செய்துள்ளனர். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் உள்ளடங்கியுள்ள டோட்டல் பே நிறுவனம் தேசிய கொடுப்பனவு மேடை தொடர்பான தங்களின் திட்டத்தை தெளிவுபடுத்தும் ஆவணத்தில் இந்த செயற்பாடுகளில் டிஜிட்டல் ஆலோசனை தொடர்பான நடவடிக்கை உரிமை ICTA நிறுவனத்தின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அனுமதியின் பிரகாரம் 2 வங்கிகளுக்கும் இடையே தமது உத்தரவிற்கு அமைய கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் இயலுமை உள்ளது. தேசிய கொடுப்பனவு தளத்தின் ஒழுங்குபடுத்தல் அதிகாரம் மத்திய வங்கியிடம் இருக்கும்போது அதனை யாருடைய அனுமதியுடன் ICTA நிறுவனத்திற்கு வழங்கப்படுகின்றது. ICTA நிறுவனம் அந்த அதிகாரத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்காக எவ்வாறான அனுமதி பெறப்பட்டுள்ளது? இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 4 ஊழியர்களை தகாத வார்த்தைகளில் தூற்றியமை, மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் சந்தேக நபரான முன்னாள் தலைவர் பேராசிரியர் ஆரி ரத்னா அத்துக்கல உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களும் முறைப்பாட்டாளர்கள் 4 நீதிமன்றத்தில் இன்று மன்னிப்பு கோரினர். இருதரப்பினரது இணக்கப்பாட்டின் பிரகாரம் பகிரங்க நீதிமன்றத்தில் சம்பிரதாயங்களுக்கு அமைய கைகூப்பி வணங்கி மன்னிப்பு கோரியதன் பின்னர் வழக்கை சமநிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதம நீதவான் லால் ரணசிங்க பண்டார உத்தரவிட்டார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரியா அபேசிங்க மற்றும் PD சுகதபாலா ஆகியோரும் வழக்கின் ஏனைய சந்தேக நபர்கள் ஆவர். 2010 பொதுத் தேர்தல் காலப்பகுதியில் குறித்த ஊழியர்களை இவ்வாறு தூற்றி மரண அச்சுறுத்தல் விடுத்திருந்ததாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறைமுகத்தினை விஸ்தரித்தல் குறித்த கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. பருத்தித்துறை துறைமுகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தேவானந்தா, மீன்பிடித்துறை அமைச்சின் செயலாளர் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். பருத்தித்துறை துறைமுகத்தை விஸ்தரித்தால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அது தொடர்பில் தீர்வு எட்டும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பருத்தித்துறை துறைமுகம் 7,000 மில்லியன் ரூபாய் செலவுல கட்டுவதாக ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளடங்கி இருக்கிற இந்த கொட்டடி மக்கள் மற்றது முனை மக்களுக்கும் வேறுபட்ட சில அபிப்பிராயங்கள் இருக்கின்றபடியினால் அசம்பந்தமான கலந்துரையாடல் இன்றைக்கு நடைபெற்றது. நாங்கள் சம்பந்தப்பட்ட கடற்தொழில் சங்கங்கள் அந்த மக்களோடு கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் தொடர்ந்து சரியான முடிவுக்கு வருவோம் என்று நம்புகின்றோம். இன்னும் இன்றைக்கு எட்டப்படவில்லை.
ஜனாதிபதியின் வன்னிக்கான இணைப்பாளர் பிரபா கணேசன் மற்றும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் இன்று முல்லைத்தீவுக்கு சென்றிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலக அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினர். மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது மகளிர் விவகாரம், சிறுவர் அபிவிருத்தி, போதைப்பொருள் தடுப்பு, விவசாயம், அபிவிருத்தி ஆகிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. எமது மக்களை பொறுத்தவரையில் உரிமை பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் உரிமை பிரச்சனையும் அபிவிருத்தியும் ஒரு தண்டவாளமாக செல்ல வேண்டும், சமாந்திரமாக செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் எமது சமூகத்துக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாவிட்டால் எமது சமூகம் பின்னோக்கி சென்றுவிடும், ஏனைய சமூகங்களை விட. ஆகவே அந்த அடிப்படையிலே உரிமை பிரச்சனைகள் அரசியல் தலைவரை பார்த்துக் கொள்ளட்டும். நாங்கள் அபிவிருத்தியை ஜனாதிபதி செயலகத்தினூடாக எமது மக்களுக்கு முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவிற்கு வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.